தமிழக மக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா அப்படியே இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் என் கண்ணில் பட்டுச்சுங்க. அதுல 500க்கும் மேற்பட்ட ஷேர் நடந்துச்சு. அது நடந்த உடனே டிவின்னு போட்டிருந்தும் போது நம்மளோட பார்வை வந்து கொஞ்சம் அப்படியே உன்னிப்பா பார்க்க வேண்டியது இருக்கு. உண்மையிலுமே டிவியா இல்ல வேற யாராச்சும் போஸ்டர் போட்டு தவறா அவங்களோட நேம் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறதும் உண்மையிலுமே தெரியல. ஆனா இந்த உண்மை தெரியாம தவறான முறையில் அங்க ஷேர் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது தவறான செயலா தான் இருக்கு. அந்த விஷயம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, அந்த வாட்டர் மெஷின்ல இருக்கிற பட்டன்ல யார் யாரெல்லாம் போயிட்டு அழுத்துறாங்களோ அதுல அந்த வாசனை திரவியங்கள் அதாவது சென்ட் அடிச்சு விட்டு யார் யாருக்கு வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறாங்க. ரகசியத்தை அதாவது தெரிஞ்சுக்கிறாங்க. யார் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்த வந்து அதுல அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தேர்தல் ஆணையம் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்குதுங்க. இது மாதிரி விஷயங்கள் யாராவது ஈடுபட்டால் அவங்க குற்றவியல் தண்டனை அதாவது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். தப்பு செய்துங்க, அது ரொம்ப பெரிய கிரைம்ங்க. அது அப்படிப்பட்ட விஷயமா எடுத்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். குறைந்தபட்சம் 2 வருஷம் ஏதோ சொல்றாங்க, சரியான தண்டனை விவரம் தெரியல. பட் அது ரொம்ப சீரியஸான விஷயம். அதுக்கு அடுத்து ஒரு விளக்கம் கொடுக்குது தேர்தல் ஆணையம். அப்படிப்பட்ட ஒரு ஃபியூச்சரே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு வசதியே கிடையாது. அதாவது சென்ட் அடிச்சு அது மூலம் யார் யாருக்கு வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த வாட்டர் மிஷின்ல கிடையவே கிடையாது. தெள்ள தெளிவா அவங்களும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. இது தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல போனீங்கன்னா இப்படி ஒரு விஷயமே கிடையாது. அதனால தெண்டு அடிக்கிறோம். ஒரே ஒரு ஆப்ஷன், நீங்க வந்து இந்த பிரஸ் பண்ணீங்கன்னா பட்டன் பிரஸ் பண்ண உடனே அங்க லைட்லயும் சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். உடனே வந்து நமக்கு ஸ்லிப் வரும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பல வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. இதை தவிர்த்து எதுவுமே வந்து வாசனை அடிச்சு இது பண்றது வந்து கிடையவே கிடையாது. அவ்வளவுதான். இது தயவு செய்து புரிஞ்சுங்க. அது வந்து என்ன நோக்குல அத்தனை பேர் வந்து ஒரு 1000க்கு மேலும் எத்தனை கமெண்ட்ஸ் போட்டு விட்டுருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ் இங்கே போய் பார்த்தா அதெல்லாம் இங்க ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா தேர்தல் அந்த விதி இருக்குது. அதனால நம்ம ஷேர் பண்ண முடியாது. ஆனா சீரியஸான விஷயமா தயவு செய்து மக்களை எடுத்துங்க. இப்படி ஒரு விஷயம் கிடையாது. பாதுகாப்பாகவும் ரொம்ப அதாவது கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தேர்தல் ஆணையம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்குது. அதாவது தேர்தல் நடத்த போது நாளைக்கு ரொம்ப கவனமாகவும் நாம எல்லாரும் இது போன்ற செய்திகளை ஃபேக்ட் செக் அதாவது உண்மை தன்மையை அறியாம நாம உடனே அதை நம்பிடக்கூடாது. தயவு செய்து புரிஞ்சுங்க. அதனாலதான் இந்த வீடியோ எடுத்து போட்டதுக்கான முக்கிய நோக்கமே. சோ இது மாதிரி விஷயங்கள் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நடந்தா அந்த மெஷினை வந்து எடுத்து வச்சிருவாங்க. தேர்தல் மறு தேர்தல் கூட நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லியிருக்கிறாங்க. சோ இது மாதிரி விஷயங்கள் யாரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா குற்றவியல் நடவடிக்கை. இது மாதிரி மெஷினை வந்து சிதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் மேலேயோ இல்ல சந்தேகப்படும் நபர் மேலேயோ என்கொயரி கூட்டி போயிட்டு கடுமையான தண்டனை வழங்கப்படும். நீங்க தாங்க போகணும். நீங்க தான் தெள்ள தெளிவா ஒரு படிச்சவங்களும் இது மாதிரி விஷயங்களை ஃபேக்ட் பண்ணிட்டு நீங்க போகணுங்க. நீங்க போயிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியை விட பல மடங்கு நாம வந்து பர்சன்டேஜை காட்டியே ஆகணும். இந்த தர நம்ம பலத்தை நிரூபிக்க வேண்டும். நம்மளுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஏன்னா இது மத்த அரசியல் அதாவது பல முன்னாடி நடந்த அரசியல் மாதிரி அதாவது தேர்தல் மாதிரி கிடையாது. இது ஒரு புதுவிதமான அரசியல். ஜென்சி கிட்ஸும் நம்ம கூட வந்து கை கோர்த்திருக்கிறாங்க. அவங்களும் தமிழ்நாட்டு மக்கள், நம்மளோட குடிகள், நம்ம அண்ணன் தங்கச்சி அவங்க மாதிரிதான். சோ இருந்தாலும் இவங்க எல்லாம் சேர்ந்து ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டு மே 4 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும். மே 4 அன்னைக்கு பட்டாசை கொளுத்தி போட்டு நீங்க நினைச்ச தலைவர் ஒரு வேலை ஜெயிச்சிருந்தா செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போலாம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா கடைசியா சொல்லுவாங்க இல்லையா, இதுதாங்க சக்தி தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சக்தி தீர்மானிக்க போகுது, யார் ஜெயிப்பாங்கன்னா, ஆமா அது ஏன்னா உலகத்திலேயே வந்து பெண் சக்திக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அவ்வளவு பொறுமையும் தாங்கக்கூடிய சக்தி பெண் சக்தி அப்படின்ட்டு. அந்த பெண் சக்தி தான் இன்னைக்கு தமிழகத்தை யார் ஆள போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மாத்த போகுது. ஏன்னா நம்மளுடைய வாக்காளர்கள்ல வந்து 30% வந்து அவங்க தாங்க இருக்கிறாங்க. இப்படி யோசிச்சு பாருங்க. சரிபாதி அவங்க இருக்கிறாங்க இந்த ஓட்டு எலெக்ஷன்ல, இந்த ஓட்டு போடுறதுல. அப்போ அவங்க தானே முக்கியமா வந்து இந்த சக்தியை நிர்மாணிக்கிறாங்க. அப்ப ஆண்கள் வந்து கெடுதுன்னா இல்லையா பாப்போம்னா அவங்களே இருக்கிறாங்க. நான் சொல்றேன் சில மாவட்டங்கள்லாம் வந்து ஆண்களை விட பெண்களே அதிகமா இருக்கிறாங்க. அதனாலதான் என்னவோ தெரியல இத்தனை கட்சிகளுமே இவ்வளவு ஒரு செயல் திட்டங்களையும் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு செய்யறேன், எது எடுத்தாலும் பெண்களின் திட்டத்தை பிரதானமா முதன்மைப்படுத்தி இந்த இதுவரைக்கும் நடந்த பிரச்சாரத்துல அத்தனை கட்சிகளுமே சொல்லியிருக்கு. காரணம் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்கள புடிங்கயா அப்படிங்கிற மாதிரி. ஆனா பெண்கள் வந்து உன்னை கண்ணை மூடிட்டுலாம் ஓட்டு போட்டுறன்னு நீங்க நம்பிடாதீங்க. எல்லா கட்சிகளுக்கும் பொதுவான செய்தி தான் அது. அவங்க யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாதவர்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உடனே அவங்க ஓட்டு போட போறாங்க. தலையெழுத்தையே மாத்த போறாங்க. இதுவரைக்கும் இருந்த அரசியல்ல மாற்றத்தை கொண்டு வருவர்கள் அவர்களுக்கு சரிசமமான பங்கு இருக்குது. சரி ரைட்டு, இவங்க சொல்லிட்டா அடுத்தது ஒரு விஷயத்தை வந்து முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த பக்கம் பெண்களை பத்தி சொன்னோன்னே ஆண்கள் பத்தி சொல்லணும்ல. அதுன்னு ஒட்டுமொத்த ஆண்களையும் சொல்லல. ஒரு சில ஆண்கள்
இங்க ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. எங்க நம்ம கடலூரோ எங்கேயோ ஒட்டிங்க, இந்த பாண்டிச்சேரி ஒட்டி ஏதோ ஒரு பகுதி, அது சரியான எனக்கு பேரு தெரியல அந்த லொகேஷனு. அங்க வந்து ஷேர் ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் பாவம் நம்ம காவல்துறை வந்து எப்பயும் போல அந்த பணி சோதனை பணியில் இருக்கும்போது அவங்க அவரு இறங்கி விட்டுருக்காங்க. இறங்கி செக் பண்ணும்போது இப்படின்னா அவர் வந்து என்ன தெரியுமா, செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிக்கிற அப்படி இதா நம்ம வடிவேல் வந்து பஸ்ல நின்றுட்டு இருப்பாரு, அது மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இவங்களும் சுத்தி 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 அப்படியே செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னமோ தட்டுப்படுது அப்படின்னு காவல்துறை அதிகாரி வந்து அந்த பக்கம் போய் எடுத்தா அவருக்கு அப்படியே பயம். மாட்டிக்கிட்டோம்டா, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்கிருந்து எடுக்கும்போது தண்ணி பாட்டலா அப்படின்னு அப்பாடா அப்படின்ட்டு அந்த ஆளு அப்படியே இருந்த. அப்புறம் மறுபடியும் பார்த்தா எதையோ ஒன்று தம்படனோடனே ஆஹா இந்த டைம் மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு எடுத்து பார்த்தா பாட்டில். உடனே அவர் எரியாமே கண்ணில் தண்ணி வந்து அந்த காவல்துறை அதிகாரி காலிலேயே விழுந்துட்டார். ஐயா இந்த 3 நாளைக்கு எதுவுமே இல்லையே ஐயா, தயவு செய்து இதுக்கு வந்து உதவி செய்யுங்க, எங்களுக்கு 3 நாள் டாஸ்மாக் வந்து ஓப்பன் கிடையாது, க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கொடுங்கய்யா கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு தன்மானத்தையும் விட்டு அவரோட காலில் விழுற அளவுக்கு அவருடைய ஒரு ஒரு அந்த தன்மானம் போயிருச்சே அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இதுக்கு முன்னாடி பெண் சக்தி பாதி சக்தி தமிழ்நாட்டில் இருக்குது. நம்மளுடைய முதலமைச்சர் அதாவது நம்ம தமிழக அரசமைப்பையே மாற்றக்கூடிய சக்தியா மாறி இருக்கிறாங்க. ஆனா இப்படி ஆண் குலத்துல இப்படி ஒருத்தரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கண் கலங்கிறது பாக்குறதா, கெஞ்சறத பாக்குறதா, இல்ல நாம இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டவங்க யாருன்னு சொல்லி பாக்குறதா தெரியலைங்க. ஆனா இதையெல்லாம் மாத்தணும் அப்படின்னா நாளைக்கு, அதாவது இந்த வீடியோ வெளியிற அன்னைக்கு இன்னைக்கு தயவு செய்து உங்களுடைய பணி, முதல் பணி எவ்வளவு ஒரு பணியா இருந்தாலும், அத்தனை அரசாங்க வேலையா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே லீவ் விட்டுருப்பாங்க. அது வந்து தேர்தல் ஆணையத்தோட ரூல்ஸ். அத்தனை பேருமே ஊரு விட்டு ஊரு போனவங்க எல்லாருமே வந்து வந்திருப்பீங்க கண்டிப்பா. ஆனா அந்த ஜனநாயக கடமை ஒரு கொஞ்ச நேரம் வெயில் இருக்குதுன்னு நாளைக்கு சொல்லிக்கிறாங்க, கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதனால அதை பொருட்படுத்தாம நேரா அந்த ஸ்கூல்ல போயிட்டு கரெக்டான பூத்தை கண்டுபிடிச்சு கரெக்டான தலைவர், அதாவது கரெக்டான பூத்தை கண்டுபிடிக்கிறத தாண்டி சரியான தலைவரை செலக்ட் பண்ணணும். அந்த கியூல நிக்கும் போதே நீங்க வந்து அந்த அப்படியே மனசுக்குள்ள அசை போட்டு பார்க்கணும், என்னென்னலாம் நமக்கு நடந்துச்சு, நம்ம பகுதியில என்ன நடந்துச்சு, நல்லது நடந்துச்சா, நம்ம குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சு, இல்ல நம்ம சோதனைக்குள்ள உள்ளானோமா, இல்ல நமக்கு ஒரு சரியான வசதி வாய்ப்புகள், அடிப்படை வசதிகள் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அசை போட்டுக்கிட்டே நம்ம போகணும். அந்த மைய வைக்கிற டைம்ல எழுதிடணும், தீர்ப்பு எழுதிடணும். எழுதிட்டு போயிட்டு வாட்டர் மெஷின்ல ஒரு பிரஸ் பண்ணிட்டு வந்து நீங்க சந்தோஷமா மற்ற பணிகளை கவனிங்கள். மே 4ல வந்து உறுதியான ஒரு நல்ல தலைவர்கள் உருவாகுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் கிளிக் பண்ணி நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.